நிகழ்ச்சியில அஸ்ஹாபி கன்னுஜூம், எனது சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், புபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பரவலாக பேசப்பட்டு வருகிற ஒரு பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பற்றி கடந்த 4 நாட்களாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அதை வலுப்படுத்தும் விதமாக இன்னொரு சில ஹதீசுகளையும் மார்க்கறிஞர்கள் எடுத்துக்காட்டி, குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம் போதாது, அதுக்கு மேலேயும் நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஹதீசுகள்ல ஒண்ணுதான் அலைக்கும் பி சுன்னத்தி ஒ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன், எனது சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால நம்ம குர்ஆனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் அல்லாஹ் இங்க சொல்றான்ல, அது 4 பேர் தான். அவங்க சொல்ற விளக்கம் 4 பேர் தான். அவங்க அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இவங்க ஏதாவது சொல்லியிருந்தார்களே ஆனால் அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு உத்தரவு போட்டிருக்கிற காரணத்தினால் குர்ஆன் ஹதீஸ் பிளஸ் குலஃபாய ராஷிதீன் 3 ஆதாரம்ங்கறாங்க. குர்ஆனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோக அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்கெல்லாம் ஏதாவது சொல்லியிருந்தார்களே ஆனால் அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் மார்க்கம் தான், அதையும் பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்று ஒரு ஹதீஸை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வார்கள். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடியவர்கள் எடுத்து பார்த்தால் எல்லாம் சரியான ஆட்கள் தான். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருமே சரியானவர்களாக இருக்கிறார்கள். 1-2 நூல்களில் சில பலவீனமானவர்கள் இடம்பெற்றிருந்தா கூட பல நூல்களில் ஆதாரப்பூர்வமாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எனது சுன்னத்தையும் குலஃபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இல்லை, அவர்கள் சொன்னதுதான். ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற விஷயத்தில் இவர்கள் தப்பு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதான். அது எங்கெல்லாம் இருக்குது என்று கேட்டால், திருமதியில 2600வது ஹதீஸாகவும், அபூதாவுதுல 3991வது ஹதீஸாகவும், இப்னு மாஜாவுல 42வது ஹதீஸாகவும் 43வது ஹதீஸாகவும் இடம் பெற்றிருக்கிறது. முஸ்னத் அகமதுல 16519, 16521, இந்த ஹதீஸுகள்ல 16522, தாரமியில 95, இப்படி இந்த நூல்கள்ல எல்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எனது சுன்னத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், குலஃபாய ராஷிதீன்கள் சுன்னத்தையும் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும், அவங்க சொன்னதை நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் ஹதீஸுகளை புரிந்து கொள்றதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சிறப்பான ஒரு தகுதி என்னன்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தை தவறா புரிந்து கொள்வதற்கு இடம் இருக்குமோ அங்க எல்லாம் அதுலயே ஒரு ஆப்பு வச்சிருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் வஹியா இருக்கிறதுனால எந்த இடத்துல ராங்கா போயிருவாங்களோ, ராங்கா புரிஞ்சுக்கிடுவாங்களோ அந்த இடத்துல அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான வார்த்தைகளையும் சேர்த்தே பயன்படுத்தி இருப்பாங்க. இதுல இப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் முன்ன சொன்னது பின்ன சொன்னதெல்லாம் விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதை மட்டும் எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எனது சுன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், குலஃபாய ராஷிதீன்கள், குலஃபான்னா கலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள், ராஷிதீன்னா நேர்வழி பெற்ற குலஃபாக்களுடைய கலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஒரு வரியை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. எதை சொல்ல மாட்டாங்க, இது என்ன கான்செப்ட்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதை பேசிக்கிட்டு வரும்போது சொல்றாங்க, இதுக்கு முந்தி என்ன பேசினாங்க, இதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க, மொத்தத்தையும் அந்த ஹதீஸை முழுசா பார்க்கணும் இல்லையா? முழுசா விவரங்கள் இருக்குது. நான் சொன்ன இந்த நூல்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் ஒரு வரி மட்டும் வரவில்லை, முன்ன சில வாசகங்கள் இருக்கிறது, பின்ன சில வாசகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் ஒரு ஹதீஸை நம்ம வழங்க வேண்டும். இது ஒரு முக்கியமான அம்சம். அதே மாதிரி இப்ப குர்ஆனை கூட எடுத்துக்கொண்டால், தௌராத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இஞ்சிலை பின்பற்றுங்கள் எல்லாம் கூட குர்ஆனுடைய வசனம் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப உள்ள பைபிளை பின்பற்றுங்கள் அர்த்தம் செய்ய முடியுமா? தௌராத்தை பின்பற்ற சொல்லி இஞ்சிலை பின்பற்ற சொல்லி வரக்கூடிய அதே நேரத்தில் அதை மாற்றி விட்டாங்க, மறைச்சு விட்டாங்க, கூட்டி விட்டாங்க, குறைச்சு விட்டாங்கன்னு வேற இடத்துல வரும். ரெண்டையும் சேர்த்து அதெல்லாம் போக எது கரெக்டான பேசிக்கல ஒத்து இருக்கிறதோ அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ள தௌஹீத், அந்த விஷயங்கள் மிச்சமா இருக்குது பாருங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, தௌராத்தை இப்போ நம்ம பைபிள் படி வாழ்க்கை அமைச்சுக்கலாம், இப்போ நம்ம தௌராத்தில் உள்ளபடி பழைய ஏற்பாடு படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கலாம் எடுக்க முடியாது. ஆனா குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குது? வல் யஹ்கும் அஹ்லுல் இன்ஜீல் பிமா அன்ஸலல்லாஹ்,
இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சியில் படியை தீர்ப்பளிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மார்க்கத்தை அவங்க ஏத்துக்கிற வேண்டியது இல்லையா? அதன்படி தான் நடக்கணுமா? அது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சியில் படி தீர்ப்பளிக்க வேண்டும் என்றால் இஞ்சியிலேயே இருக்கிறது, இவர் ஒருத்தர் வருவார், அவர் ஏத்துக்கணும் புரிஞ்சு வச்சுக்காத. அதுதான் சொல்லுது. இஞ்சியில் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சியில் படி நடக்கிறேன்னா என்ன செய்யணும்? இஞ்சியிலுக்கு டைம் போட்டான்ல, எது வரைக்கும் தான் இஞ்சியில் செல்லும்? இவர் வர்ற வரைக்கும் தான் செல்லும். முகமது ஒருத்தர் வருவார், அவர் வர்ற வரைக்கும் இந்த இஞ்சியில் செல்லும். அவர் வந்துட்டாருன்னா அவர் பின்னாடி போயிடணும். இஞ்சில் இருக்கா இல்லையா? இஞ்சில் வந்து ஈசா நபி சொன்னாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல. அப்ப அந்த மாதிரி அதை என்ன செய்யணும்? எல்லாத்தையும் இணைத்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, இந்த குர்ஆனுடைய மற்ற வசனங்களுக்கு முரணில்லாத வகையில, இவங்க கடைசி நபி என்பதற்கு முரணில்லாத வகையில, அவங்க உலக நபி என்பதற்கு முரணில்லாத வகையில, அவங்க வந்த பிறகு எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது என்ற ஒரு தத்துவத்துக்கு முரணில்லாத வகையில் தான் இந்த தௌராத்து இஞ்சிலை பற்றி வரக்கூடிய வசனங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே அடிப்படையில் தான் குலபாய ராசிதங்கள் பின்பற்றுங்கள் வரும்னு சொன்னா, அதே நேரத்தில் அல்லாஹ் மற்ற வசனங்களை சொல்றானே, 2 தாங்கிறான், மார்க்கத்தை இவரோட பூர்த்தியாக்கிட்டேங்கிறான். அதெல்லாம் அதுக்கு முரணில்லாம வழங்கணும்ல. குலபாய ராசிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இன்றைய தினம் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேங்கிறான். அப்படி முழுமையாக்கி விட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எந்த குழப்பமும் இருக்கவில்லை. என்னைக்கு எல்லாம் முழுமையாக்கிட்டேன்னு சொல்றானோ அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழும்போது சொல்றான். அவங்க வாழும்போது முழுசு ஆயிடுச்சுன்னு சொன்னா குலபாய ராசிதீன்கிறவங்க இனிமே வரப்போறாங்க. அவங்க வந்து சிலதெல்லாம் உண்டாக்குவாங்க, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மார்க்க முழுமையாகலாயிருமே. அல்லாஹ் வந்து நான் முழுசாக்கிட்டேங்கிறான், நான் முழுசாக்கிட்டேன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா அதுக்கு பிறகு எதுவும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். நான் இதை முழுசாக்கிட்டேன், ஃபுல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் அதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் இந்த தீனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே ஒரு நற்சான்று தருகிறான், இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன். அப்ப நம்ம என்ன வழங்கணும்? அப்ப மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான், அதுவும் உண்மை. குலபாய ராசிதீன்களை பின்பற்றுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுவும் உண்மை. இது அது மோதக்கூடாது, அது இதுக்கு மோதக்கூடாது, அதுக்கு ஏற்றவாறு விளங்கணும். அப்படி விளங்கி இருந்தார்கள் குழப்பம் வராது. ஒவ்வொரு ஹிஸ்பும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ற மாதிரி குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹும் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்கள் தங்கள் கருத்துக்களிலேயே பூரித்து போய் நிற்கிறார்கள். அவன் அதான் சரிங்கிறான், இவன் இதான் சரிங்கிறான். நம்ம சொல்ற ரெண்டும் சரிங்கிறோம். எந்த ரெண்டும் சரி? குலபாய ராசிதீன்களை பின்பற்ற வேண்டும் என்பதும் சரி, அதே மாதிரி மார்க்கம் முழுமையாகிவிட்டது என்பதும் சரி. ரெண்டு எப்படி சரியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின அந்த வாசகங்கள் இப்ப நான் பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த ஹதீஸை பாருங்களேன். அதுல என்ன வருதுன்னா, ஈயாக்கும் அதுல வருது, அதாவது என்னுடைய சுன்னத்தையும் குலபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் சொல்றாங்கல்ல. அதுக்கு முந்தின வாசகம், அதுக்கு அப்படி முந்தின வரி என்னன்னு கேட்டா, ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உண்டாக்கப்படுகிற காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். குல்லு ஃபைன்னஹா வலாலத்துன், அது நிச்சயமாக வழிகேடுதான். ஃபமன், அது அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்றாங்க, ஃபஅலைஹி பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலபாய ராஷிதீன், அப்படி ஒரு நிலை வரும்பொழுது என்னுடைய சுன்னத்தையும் என்னுடைய குலபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு இணைக்கிறாங்க. அதாவது எனக்கு பிந்தி எதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் வழிகேடு, அப்படி நீங்க செஞ்சிடக்கூடாது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். குலபாய ராசிதீன்களை நீங்க பின்பற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்ப ரெண்டும் இணைச்சு எப்படி செய்யறது? குலபாய ராசிதீன்களா இருந்தா கூட புதுசா ஏதாவது உண்டாக்குனாங்கன்னு வைங்க, அதை செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ரசூலும் சொன்னதை எடுத்து செய்வார்களே, ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர எனக்கு பின்னாடி உள்ளதை புதுசு உண்டாக்குறதை எச்சரிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப எச்சரிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? குலபாய ராசிதீன்களை நீங்கள் பின்பற்றினாலும் எனக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்டதான் கவனிச்சுக்கணும். நீங்க அப்படி உண்டாக்கினார்களே அது வழிகேடு. இது திருமதியில 2600வது ஹதீஸ்ல இந்த வாசகத்தை சேர்த்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அபூதாவுதுல 3991 இருக்கு பாருங்க, அதுல எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபஅலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலபாயில் மஹ்தியீன ராஷிதீன, நேர்வழி பெற்ற நல்வழி நடந்த குலபாக்களுடைய சுன்னத்தையும் என் சுன்னத்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள். தமஸகூ பிஹா, அதை பலமாக பற்றிக் கொள்ளுங்கள். வஅல்லு அலைஹா பின் நவாஜிரி, கடவாய் பற்களால் அதை கடித்துக் கொள்ளுங்கள். கடவாய் பல்லால் கடிக்குதல் என்பது அரபு மொழியில ஒரு இலக்கியத்துக்கு சொல்லுவாங்க. இந்த பொருள் இப்படி கடிச்சா புடிங்க எடுத்துடலாம். இதை நான் கடிச்சிட்டு இருக்கேன்னு வைங்களேன், இழுத்தா வந்துடும். கடவா பல்ல கடிச்சேன்னா இழுக்க முடியாது, பாதி இங்க இருக்கும் பாதி அங்க இருக்கும். கடவாய் பற்களால் ஒருத்தன் நல்லா இடிச்சு, கடவா பல்லு அந்த கடவா பல்லு அதை கொண்டே ஒருத்தன் கடிச்சுக்கிட்டான்னு சொன்னா அது கொஞ்சம் புடி இருக்க உடும்பு இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா,
பிடிச்சான் உடும்பு பிடியா பிடிச்சாண்டு அந்த மாதிரி ஒரு அரபு மொழியில சொல்லும் பொழுது கடவாப்பல்னால கடிச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்க. சுண்ணத்தை போய் கடவாப்பல்ல கடிச்சு திங்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லு அலைஹா பின் நவாஜிது, கடவாய் பொருட்களால் அந்த சுண்ணத்துகளை நீங்கள் என்ன செய்யுங்க, கடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க, இறுக்கமா பிடிச்சுக்கிறீங்க என்றதுக்கு அர்த்தம். கடவாப்பல் அர்த்தம் கிடையாது. அது இலக்கியமா உதாரணமா சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஈயாக்கும் குலபாய ராசிகளை பின்பற்றுங்க, அதே நேரத்தில் உங்களை எச்சரிக்கிறேன். அந்த எச்சரிக்கையோட சொல்றாங்க பாருங்க, குலபாய ராசிகளை பின்பற்றணும். எதுல பின்பற்றணும் என்றால், எனக்கு பிந்தி உண்டான காரியமான்னு பாத்துக்கிட்டீங்க, எனக்கு பிந்தி அவர் தான் அதை உண்டாக்குறாருன்னா தூக்கி போட்டுருங்கன்னு அர்த்தம். குலபாய ராசினை எதுல பின்பற்றலாம்னு கேட்டா, நான் சொன்னதே அவர் செஞ்சாருன்னு வைங்க, அப்பதான் நீங்க பின்பற்றணும். எனக்கு பிந்தி உண்டான காரியமாக இருந்தால் அதை பின்பற்றாதீங்க. இது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. குலபாய ராசிகளை பின்பற்றுங்கள் முடிஞ்சு போயிடும். அப்ப குலபாய ராசிகள் பின்பற்றுங்கள் மொட்டையா சொன்னா, அந்த குலபாய ராசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதையெல்லாம் மார்க்கம் புதுசு புதுசா உண்டாக்குறாங்களோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ என்ற ஒரு கருத்தில் வந்துடும். வரக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உருவாக்குற காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் பித்அத், ஒவ்வொன்றும் அது குலபாய ராசி உண்டாக்கினாலும் சரி, அதான் அர்த்தம். எனக்கு பின்னாடி உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் பிதாத்து, குல்ல பிதாத்தின் லலாலா, எனக்கு பின்னாடி உருவாகிற ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொன்றும் வழிகேடு. சில பெரும்பாலும் வழிகேடு கொஞ்சம் நல்லது இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொன்றுமே பிதாத்து தான், ஒவ்வொன்றுமே வழிகேடு தான். எனக்கு பிந்தி உண்டானா அதுக்கு பேர் வழிகேடு, நான் இருக்கும்போது உண்டானா அது நேர்வழி, எனக்கு பிந்தி உண்டானால் அது வழிகேடுன்ட்டாங்க. இப்ப குலபாய ராசிகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கு பிந்தி வந்ததா இருந்துடக்கூடாதுன்னு சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம்? தெளிவா வழங்குதுல. அவங்க என்ன சொன்னாலும் பின்பற்றுங்கள் அர்த்தம் வரல, வரக்கூடாதுன்னு சொல்ல விரும்புறாங்க. எனக்கு பிறகு வரக்கூடிய கலீஃபாக்கள் என்ன சொன்னாலும் கேட்க நினைச்சுக்கிறாதீங்க. அவங்களுடைய வழிமுறைகள் என்னுடைய சுன்னத்துக்கு ஏற்ற இருந்தால் நீங்கள் பின்பற்ற வேண்டும். முஹ்தஸா இருந்தால், புதுசா உண்டாக்கப்பட்டதா இருந்தால், எனக்கு பிந்திதான் அவர் அதை தயாரிக்கிறார் என்று இருந்தால் அதை தூக்கி போட்டு விடுங்கள். இப்படிங்கிற எச்சரிக்கையோட சேர்த்து இதை சொல்லும்போது சொல்றாங்க பாருங்க. ரெண்டு தனித்தனி ஹதீஸ் இல்ல. எதுல சுன்னத்துல் குலபா ராஷித் என்று சொல்லப்படுகிறதோ அதுலதான் எனக்கு பிந்தி வந்ததை பின்பற்றாதீங்க, நான் இருக்கும்போது உள்ளதா இருந்தா பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க. அப்ப குலபாய ராஷித்களை பின்பற்றுவதற்கு கண்டிஷனை அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லி இருக்கிறாங்க. அது அப்படி இருட்டடிப்பு செய்து விட்டு சுன்னத்து குலபா பின்பற்றும், சரி பிந்தி படிங்கன்னு சொல்லணும். சுன்னத்துல் குலபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்ற சொல்றீங்களே, அதுக்கு பிந்தி என்ன சொல்றாங்க? அது எனக்கு பிந்தி உருவாக்கப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னு. அந்த சுன்னத்து என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நான் இருக்கும்போது அங்கீகரித்த சுன்னத்தாக இருக்க வேண்டும், நான் பார்த்து சொன்ன சுன்னத்தாக இருக்க வேண்டும். எனக்கு பிந்தி உண்டாக்கப்பட்டதா இருக்குமே ஆனால் அதெல்லாம் வழிகேடு, அதுல மாற்று கருத்து கிடையாது, அது அனாச்சாரம், அது நரகத்தில் சேர்க்கும். இப்படி எச்சரிக்கை பண்ணி சொல்லி இருக்கிறாங்களே, இதை விளங்காத காரணத்தினாலதான் குலபாய ராசிகள் பின்பற்றோம். நாங்க உமர் ரலியல்லாஹு பின்பற்றி 20 ரக்காத் தொழுகிறோம், நாங்க உஸ்மான பின்பற்றி ஜும்மாவுக்கு 2 பங்கு சொல்றோம், எல்லாம் சொல்றாங்களே. இதெல்லாம் என்ன அடிப்படை? இந்த சுன்னத்துல் குலபாய ராசியை வைத்துக் கொண்டுதான் எல்லாம் செய்கிறார்கள், சரியா புரிஞ்சுக்கிறாங்க. இதே ஹதீஸ் இப்னு மாஜாவுல வரும்பொழுது 42 எப்படி வருதுன்னு கேட்டா அழகா வருது. ஃபாலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலபாய ராஷிதீனல் மஹ்தியீன் அல்லு அலைஹா பின் நவாஜிரி வ ஈயாக்கும் வல் உமூர் அல் முஹ்தஸாத் ஃப இன்ன குல்ல பிதாத்தின் லலாலா. இதே வாசகம். எனது சுன்னத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் புதிதாக உண்டாக்குற காரியத்தை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், ஒவ்வொன்றும் உங்களை வழிகாட்டில் சேர்க்கும். இப்னு மாஜாவுல 42வது ஹதீஸ். அதே மாதிரி இப்னு மாஜாவுல 43வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இதுக்கு பதிலா வேற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது குலபாய என் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறத இன்னொன்று சேர்ந்திருக்கிறது. தரக்துக்கும் அலல் பைலா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிகுன். இத சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுன்னத்துல் குலபா பின்பற்றுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உங்களை விட்டு செல்வது எப்படி விட்டு செல்றேன் தெரியுமா? தரக்துக்கும் அலல் பைலா, வெள்ளை வெளியர் என்ற பாதையில், பளிச்சென்று பிரகாசிக்கின்ற பாதையில தான் உங்களை நான் விட்டு செல்கிறேன். இருட்டில் நான் விட்டுட்டு போகல, உங்களை எல்லாம் பளிச்சுன்னு தெரியும், எது ஹக்குன்னு தெரியும், எது பாத்தில்னு தெரியும், எது சுன்னத்துன்னு தெரியும், எது சுன்னத்து இல்லைன்னு தெரியும். அப்படி தெளிவான ஒரு பாட்டையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் லைலுஹா கனஹாரிஹா, நான் விட்டுட்டு போற அந்த பாதை இருக்கு பாருங்க, அது இருட்டு கூட பகல் மாதிரி இருக்கும், இரவே வராதுங்கிறாங்க. அதாவது சில நேரத்தில் தெளிவா இருக்கும், சில நேரத்தில் ஒரு வெளிச்சமானதை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் சூரிய வெளிச்சம் வச்சுக்கிறீங்களேன், சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஆளை விட்டுட்டு போறோம்,
விட்டுட்டு போனோட எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? பகல் வரைக்கும் தான் இருக்கும். ராத்திரியான தடுமாறி வரல அவரு. நான் சூரிய வெளிச்சத்தில் ஒரு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, சரிடா சூரிய வெளிச்சத்தில் விட்டு வந்த ராத்திரி 9 மணிக்கு தடுமாறிட்டா என்ன செய்வ அப்படின்னு கேள்வி கேட்டுருவோம். அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் விட்டுட்டு போன வெளிச்சம் இருக்கு பாருங்க, அது சூரிய வெளிச்சம் மாதிரி இல்ல, 24 ஹவர்ஸ் வெளிச்சம்ங்கறாங்க. சூரியன் மாதிரி 12 மணி நேரம் வெளிச்சத்தை நான் விட்டுட்டு போகல, கொஞ்ச நேரம் குழப்பம் கொஞ்ச நேரம் தெளிவா இருக்கும் அப்படி விட்டுட்டு போகல. லைலுஹா கனஹாரிஹா, இரவும் பகலை போலவே இருக்கும். அதாவது எப்போதும் வெளிச்சமாக இருக்கிற பாதையில் விட்டுட்டு போறேங்கிறாங்க. அதனால என்ன அர்த்தம்? நான் ஒரு குறை வைக்கல, எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கறதையும் சொல்லி விட்டு தான் இந்த மார்க்கத்தில் எதுவும் தேவையில்லை, அடுத்தவர் கருத்துக்கு வேலை இல்லை, இதையெல்லாம் சொல்லிட்டு குலபாய ராசிதீன்கள் சொன்னதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஏற்று இருந்தா தான் பின்பற்றணும். அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்னு புதுசா சொன்னாருன்னு வைங்க, அப்ப ரசூலுல்லாஹ் வெள்ளை வெள்ளைன்னு விட்டுட்டு போனாங்கன்னு எப்படி வரும்? இருட்டுல விட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தால் கையை பிடிச்சு கூட்டு போனாருன்னு அர்த்தம், நீங்க இருட்டு நிக்கிறேன்னு அர்த்தம். இன்னொரு ஆள் கையை பிடிச்சு கூட்ட அபூபக்கரோ உமரோ உங்களை கையை பிடிச்சு கூட்டு போற அளவுல இருந்தா உங்களை வெளிச்சத்துல உடனே அர்த்தம். அப்ப நல்லா விளங்குது. இதை கவுண்டர் பண்றதுக்காக வேண்டி வேற வேற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். இதே கருத்தை முஸ்னத் அகமதுல வரும் பொழுதும் இதே மாதிரியே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, வெள்ளை வெள்ளையர் என்ற பாதையில விட்டு செல்கிறேன் 16,519 இதே மாதிரி இருக்குது. இப்படி எல்லா ஹதீஸ்லயும் அகமதுல 16,522 எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி இருக்குது. சில ஹதீஸ்ல வெள்ளை வெள்ளையர் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்றாங்க. அடுத்த ஆள் தேவையில்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். வெள்ளை வெள்ளையர்னு உங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னா வெளிச்சமோ விளக்கோ கூட்டிட்டு போறது ஆளோ வழிகாட்டியோ கைடோ ஒண்ணு வேண்டியதில்லை, நான் விட்டுட்டு போனது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொன்னார்களே. ஆனால் குலபாய ராசியர்கள் தனி சுண்ணத்தை உண்டாக்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என் சுண்ணத்துப்படி அவங்க நடக்குவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என் சுண்ணத்துக்கு மாற்றமா இருந்ததுக்கு நிறைய உதாரணங்கள் 4 நாளா சொல்லியிருக்கிறோம். சஹாபாக்களுடைய முடிவுகள், குலபாய ராசியன்கள் சொல்லக்கூடிய அந்த 4 கலீஃபாக்களுடைய முடிவுகளை எத்தனை ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளுக்கும் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் முரணா இருக்கிறதுக்கு நிறைய சான்றுகளை பார்த்து என்ன பண்றது? அவங்க பின்பற்ற முடியாது. ஏன்? முஹதஸாத்துல் உமூர், எனக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்ட காரியம் அப்படின்னு விளங்கிக்கணும். இது ஒரு முக்கியமா இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில் உள்ள முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது என்பதை விளங்குவதற்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதுல குலபாய ராசிதீன்களை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நேர்வழி பெற்ற குலபான்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 4 வரல. என்னுடைய சுண்ணத்தை பற்றி படித்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் சுண்ணத்தை பின்பற்றுங்கள்ங்கறாங்க. உடனே இந்த உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, குலபாய ராசிதீன் யார் தெரியுமா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு இப்படி 4 பேர் தான் குலபாய ராசிதீன். அவங்க சொன்னதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் கேட்டு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க? ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பார்கள். ஆனால் கொடுப்பார்களே ஆனால் அது தப்பு. முதல் விஷயம், ஏன்னா உமர் அலி, உஸ்மான் அலிலான காலத்தில் இருந்து அலி அலிலான காலத்தில் நடந்த பல விஷயங்களை நம்ம பின்பற்றவே முடியாது. பின்பற்றினா நேரம் நரகத்துக்கு போயிருவோம். அடிச்சுக்கிட்டது, வெட்டிக்கிட்டது, உஸ்மான கொண்டு கொலை பண்ணது, இதெல்லாம் எடுத்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. அவங்க சுண்ணத்தில் நடக்கவே முடியாது. அலி இந்த குலபாய ராசிதீன் சுண்ணத்தை அலியுடைய சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டு அறுவாள் எடுத்து வெட்டிட்டு போக முடியுமா? தலையை சீவ முடியுமா? அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த குலபாய ராசிதீன்களுக்கு இவங்க கொடுக்கிற விளக்கம் சரியா தவறா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். எல்லாரும் குலபாய ராசி 4 பேர் தான் சொல்லுவாங்க. எந்த குலமாட்ட வேணாலும் போய் கேளுங்க. குலபாய ராசினா யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலிம்பாங்க. உனக்கு ரசூல் அப்படி சொன்னாங்களா? குலபாய ராசிதீன்னா இந்த 4 பேர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வேற. என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யகூனு 12 அமீரன், எனக்கு பிறகு 12 ஆட்சியாளர்கள் வருவார்கள். குல்லுஹும் மின் குரைஷ், எல்லாமே குரைஷ் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தனக்கு பிறகு வரக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் என்று சொல்லி 12 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ஒன்னு இது எங்க இருக்கு? புகாரியில 7223. அதுக்கப்புறம் சொல்றாங்க முஸ்லிம்ல 3393வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்னஹாதல் அம்ர லா யன்கலி, இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த பணி முற்று பெற்று விடாது, முடிந்து போய் விடாது. ஹத்தா யம்லிய ஃபீஹும் 12 கலீஃபா, 12 கலீஃபாக்கள் தோன்றுகிற வரைக்கும். குலபாக்கள் எத்தனைன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இந்த தீனுக்கு ஒரு கேடு வந்து விடாது, இந்த தீனுக்கு பெரிய ஆபத்து ஒன்று வந்து விடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 3393 முஸ்லிம் இருக்கிறது. அதே மாதிரி 3395, 3396 அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலுல் இஸ்லாமு அஸீஸன்,
இலா இஸ்னை அஷர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் வரிசையா வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இஸ்லாம் வந்து கண்ணியமிக்கதாக இருந்து கொண்டே இருக்கும், இஸ்லாம் மேலோங்கியதாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த 12 கலீஃபாக்களுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு வீழ்ச்சி இருக்காது, இஸ்லாத்து வந்து எழுச்சியோட தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 4 விளங்க முடியாது, 12 நம்பர் போட்டு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 3397வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, லா யஸாலு ஹாதா தீனு அஸீஸன் மனிஅன் இலா இஸ்னை அஷர கலீஃபா, 12 கலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இந்த மார்க்கம் மேலோங்கியதாகவும் உச்சகட்டத்திற்கு போனதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3397 முஸ்லிம். அஹ்மதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யஸாலு ஹாதல் அம்ரு சாலிஹன், இந்த மார்க்கம் நல்ல மார்க்கமாகவே இருந்து கொண்டிருக்கும், நல்ல நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும். எது வரைக்கும் என்றால் ஹத்தா யகூன இஸ்னா அஷர அமீரன், 12 அமீர்கள் வர்ற வரைக்கும் ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. 12 அமீர்கள் காலம் வரைக்கும் இது மேலோங்கி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 12 பேர் தான் வருவார்கள் சொல்றாங்க. வருவார்கள் மாத்திரம் சொல்லல, இந்த 12 பேரும் நம்ம இஸ்லாம் மேலோங்க செய்யறவங்களா இருப்பாங்க, இஸ்லாம் கை ஓங்கி இருக்கும், இஸ்லாம் கண்ணியமான நிலையில் இருக்கும், இஸ்லாம் சாலிகன் நல்ல நிலையில இருக்கும், பாராட்டத்தக்க அம்சம் பொருந்தியதாக இருக்கும். அப்படி 12 பேர் ஒருத்தர் பின் ஒருத்தராக 12 கலீஃபாக்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 கலீஃபாவும் அடங்குவாங்க, அது ஒரு விஷயம். அபூபக்கர் அடங்குவாங்க, உமர் அடங்குவாங்க, உஸ்மான் அடங்குவாங்க, அலி அடங்குவாங்க. இந்த 4 பேர் அடங்குவாங்கன்னா மீதி 8 பேர் இருக்காங்கல்ல, மொத்தம் 12 வருவாங்கன்னு இருக்குது. இந்த 12 பேர் வர்ற காலம் வரைக்கும் இஸ்லாம் நல்ல நிலையில் இருக்கும், இஸ்லாம் மேலோங்கி இருக்கும், இஸ்லாம் உயர்ந்திருக்கும், இஸ்லாம் அனைத்தை மிகைத்து இருக்கும் என்றெல்லாம் நற்சான்று பகருகிறார்கள் என்று சொன்னால் எல்லாம் நல்ல ஆட்சின்னு வழங்குது. 12 கலீஃபாக்கள் நல்ல ஆட்சி. இப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப இந்த 12 பேர் சொன்னதையும் பின்பற்றணும்ல? குலபாய ராசின்னு சொல்றீங்களே, குலபாய ராசி நம்பர் வரல இந்த ஹதீஸ்ல. ஆனால் வேற ஹதீஸ்ல, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள்ல 12 பேர் வருவாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த 12 பேர் ஆளுகிற வரைக்கும் இஸ்லாம் மேலோங்கி நிற்கும். ஆனா மேலோங்கி நிற்கிறா நீங்க விளைக்கிறேன், அபூபக்கரோட ஒப்பிடும்போது உமருடைய இது கொஞ்சம் டவுனா தான் இருக்கும், உமருடைய ஆட்சியோட ஒப்பிடும்போது உஸ்மானுடைய இது கொஞ்சம் டவுனா தான் இருக்கும், உஸ்மானுடைய ஆட்சியோட ஒப்பிடும்போது அலியுடைய இது கொஞ்சம் டவுனா இருக்கும். அடுத்தது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வருவாங்களே தவிர நம்மளோட ஒப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த 12 எப்படி இருக்கும்னு கேட்டா, நம்மள மாதிரி ரொம்ப அகல பாதாளத்துக்கு போயிட்டோமே, அதனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அது எத்தனையோ மடங்கு மேலானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப நம்ம விளங்குறோம், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, குலபாய ராசியர்களுடைய சுன்னத்தை நேர்வழி நடந்தாங்களே அவங்கள பின்பற்றுங்க என்று சொன்னாங்க ஒரு பக்கத்துல. அப்படிப்பட்ட நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள், நல்லாட்சியாளர்கள் 12 பேர் வருவார்கள் என்று இன்னொரு பக்கத்துல சொன்னாங்க. அப்படின்னா 12 தானே பின்பற்றனே. அந்த 12 அந்த ஆள் வர்றாரு, நேற்று ஒரு வேலை பண்ணாரு, என்ன பண்ணாரு, மெம்பர் அமைச்சார, தொழுகைக்கு பிந்திக்கிட்டு கொத்துபாவை முந்தி ஓதுனாரு, அவர்லாம் இருக்கிறாரு, அவர் பின்பற்றின அர்த்தமாக. அப்ப என்ன விளங்கனே, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படுற விஷயங்கள். எதுக்கு சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது நமக்கு. இது எதுக்கு சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை அபூபக்கரோ உமரோ உண்டாக்கி சொல்லுவாரு, அவரை சுன்னத்துனா ஆக்கிக்கிறங்க, அவர் வரலன்னா ஆக்கிக்கிறங்க, அவர் ஹலால்னா ஆக்கிட்டு போங்க. அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அந்த அர்த்தத்தில் சொன்னால் இந்த 4 பேர் தவிர இந்த 8 பேருக்கு அந்த தகுதியே கிடையாது. அந்த 8 பேர் யாரு, அது கூட லிஸ்ட் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு வந்து அந்த வந்த 12 பேர், 12 கூட நிறைய குழப்பறாங்க. 12 யாருங்கிறதுல நிறைய குழப்பங்களும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த 12 பேர் யாருங்கிறதுக்கு வந்து ஒரு வரலாறு வச்சிருக்கிறாங்க. என்ன வரலாறுனா, ஃபர்ஸ்ட் வந்து அபூபக்கர், அவங்க லிஸ்ட், உலமாக்கள் சொல்லக்கூடிய லிஸ்ட். 2வது உமர், 3வது உஸ்மான், 4வது அலி, 5வது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், 6வது அப்துல் மலிக் பின் மர்வான், 7வது அல் வலீத் பின் அப்துல் மலிக், 8வது சுலைமான் பின் அப்துல் மலிக், 9வது உமர் பின் அப்துல் அசீஸ், 10வது யசீத் பின் அப்துல் மலிக், 11வது ஹிஷாம் பின் அப்துல் மலிக், 12வது வலீத் பின் யசீத் பின் அப்துல் மலிக். முஆவியா விட்டுருவாங்க. முஆவியாவும் நல்லாச்சு தான் பண்ணார் ஒரு வகையில பார்த்தா. அவரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதுல இங்கிட்ட உள்ள ஒரு ஆளை கழிச்சிக்கிற வேண்டியதான், கடைசியா உள்ள ஆளை கழிச்சிக்கிற வேண்டியதான். சரி, அவர் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கூட 12 பேர் வர்றாங்க. இந்த 12 பேரையும் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரையும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா பாக்கி உள்ள எல்லாரும் 6 பேரும் போக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில நிறைய விளையாண்டு இருக்கிறாங்க, நிறைய தப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப பந்தாக்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்கள பின்பற்றுங்கன்னு அர்த்தம்னா மார்க்கத்தில் அர்த்தமாகுமா? இது கண்டிப்பா இது மார்க்கத்தை சொல்லவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு அமைந்து விடுகிறது, அந்த ஆட்சியாளர் சில சட்டங்களை போடுவார்.
நீங்க வாட்டுக்கு எதிர்த்துக்கிட்டு புரட்சி பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சி ஆகிட்டு போனீங்கன்னா இஸ்லாமிய நாடு வந்து சிதறி போயிடும், நாடு துண்டு துண்டாய் போயிடும். அரசாங்கம் என்ற முறையில் அவர்கள் சில கட்டளைகளை உங்களுக்கு போடுவார்கள். அந்த வழிமுறை நல்லாட்சி நடத்துவதற்கான வழிமுறையை சொன்னார்களே தவிர தீனுக்கு சொல்லல. இதை விளங்கிட குழப்பம் வராதுங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் பின்பற்றணும், குலபாய ராஷிதீன்கள் சுன்னத்தையும் பின்பற்றணும். அதாவது நல்ல ஆட்சி நடத்துவதற்கு உள்ள வழிமுறைகள் இருக்குல்ல, அந்த வழிமுறைகள்ல ஒரு அரசர் என்ற முறையில, மன்னர் என்ற முறையில, கலீஃபா என்ற முறையில சில ஆர்டர்கள் உங்களுக்கு பிறப்பித்தார்களே, ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் வரி கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு கிளர்ச்சி பண்ணீங்க என்று சொன்னா தீனு டவுன் ஆயிரும். 2 நாடா உண்டாகி போயிடும், 2 3 நாடா போகும், 3 4 நாடாயிக்கிறோம், துண்டுதுல செதறி போயிருவீங்க. ஒரு மன்னர் கலீஃபா இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தொழுகை நிலைநாட்டுகிற வரைக்கும் அவரை எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடாது, அவரிடத்தில் வெளிப்படையான சிறுக்கை காணுகிற வரைக்கும் அவருக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடாது. மற்றபடி என்ன செஞ்சாலும், அவருடைய சொத்தை பறித்தாலும், முதுக முறிச்சாலும், உன்னை போட்டு அடிச்சாலும் அவருக்கு நீ கட்டுப்பட்டு நட, அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கட்டளை போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுல இந்த 12 கலீஃபாக்களை பின்பற்றுங்கள்ங்கிற நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் என்று மொட்டையா அங்க சொல்லிட்டாங்க. அது 12 பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஹதீஸ்ல வருது. அந்த 12 பேரை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தீர்களே, ஆனால் மார்க்கத்திற்கு அவர்கள் அத்தாரிட்டியானவர்களாக சொல்ல முடியாது. 12ல ஒரு 6 பேர் வேண்டாம் ஓரளவுக்கு சொல்லலாம். 4 கலீஃபாக்களையும், அப்துல்லா இப்னு ஜுபைரையும், ஒரு உமர் இப்னு அப்துல் அசீஸையும் சொல்லலாமே தவிர அப்துல் மலிக்குடைய 4 புதல்வர்களை இப்படி சொல்ல முடியாது. அப்துல் மலிக்குடைய ஒரு பேரனை இப்படி சொல்ல முடியாது. மர்வானுடைய ஒரு மகன் அப்துல் மலிக் இருக்காரு, அவரையும் அது மாதிரி சொல்ல முடியாது. அப்துல் மலிக்கையும், அப்துல் மலிக்குடைய 4 புதல்வர்களையும், அப்துல் மலிக்குடைய பேரனையும் 6 பேராச்சும் மொத்தம். இந்த 6 பேரை அந்த லிஸ்ட்ல வைக்க இயலுமா? வைக்க இயலாது. அப்படி ஒன்றும் பெரிய நல்லாட்சி நடத்தியதாகவோ, இஸ்லாத்தை அப்படி கடைபிடிச்சதாகவோ, அப்படி சுன்னத்துகளை எல்லாம் அப்படி ஹயாத்தாக்குவதற்கு பெரிய தியாகம் பண்ணதாகவோ எல்லாம் இவர்களுடைய வரலாற்றில் காண முடியாது. அப்ப நம்ம சுன்னத்துல் குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கிறது கண்டிப்பா மார்க்கத்துக்கு இல்ல. குலபாய ராஷிதீன்களை பின்பற்றுங்கன்னா, ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு வந்து விட்டாரே, ஆனால் எல்லாரும் ஒரு இவ்வளவு ரூபா வரி போட்டிருக்கு, வீட்டுக்கு 100 ரூபா கொடுங்கன்னு வரியை போடுவார். ஏதாவது தேவை வந்திருக்கும், ஒரு யுத்தம் தேவை வரும், ஒரு அணைக்கட்டு கட்ட வேண்டி இருக்கும், ஒரு பெரிய திட்டங்களை ப்ரொஜெக்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கு பணம் தேவைப்படும், அரசாங்கங்கிற முறையில் உங்களுக்கு ஒரு வரியை போடுவாங்க, அதெல்லாம் தர முடியாது, இப்படிலாம் சொல்லிடக்கூடாது. இதுதான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர மார்க்கத்தில் சுன்னத்து, இபாதத்து, தொழுகை, நோன்பு இதுகளில் பின்பற்றுங்கன்னு அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாது? அதை வகியை கொண்டு தீர்மானிக்க வேண்டியது. இந்த 4 பேருக்கு வகி வராது, அந்த 12 பேரா வச்சாலும் வகி வராது. அதை கலீஃபாக்கள் 100 பேர் வச்சுக்கிட்டாலும் வச்சுட்டு போங்க, வகி வருமா அவங்களுக்கெல்லாம்? அல்லாஹ்விடமிருந்து வகி வராது, வகியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நிர்வாக விஷயங்கள்ல தலைவர்கள் கட்டுப்பட வேண்டும், ஆட்சியாளர்கள் கட்டுப்பட வேண்டும். அந்த நிர்வாகி கட்டுப்பட்டாதான் நாடு ஒழுங்கா இருக்கும். அப்ப நிர்வாகத்துக்கு தான் இது சொன்னார்கள் என்பதையும், இந்த 12 கலீஃபாக்கள் வருவார்கள் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு பார்த்தால் நாம விளங்கிக் கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாம இந்த அறிவிப்புகள்ல வேற ரசூலுல்லாஹ் அழகா போடுறாங்க. ஆப்புன்னா நீ விளங்குற அர்த்தம் இல்ல அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி பல வார்த்தைகள் அங்கங்க போடுறாங்க. சில அறிவிப்புல சொல்றாங்க, நீங்கள் குலபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்க, ஒயின் அபுதன் ஹபஷியன், அந்த குலபா அபிசினி அடிமையா இருந்தாலும் சரிங்கிறாங்க. பாயிண்ட வழங்கணும். நீங்கள் குலபாய ராஷிதீன்களுக்கு பின்பற்றுங்கள், அந்த குலபா எப்படி இருந்தாலும் பின்பற்றுங்க. ஒயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனியாவில் விற்பனை செய்யப்பட்ட அடிமையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க பின்பற்றுங்க, கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 4 கலீஃபாவுல யாராவது அபிசீனி அடிமையா இருந்தாங்களா? அபூபக்கர் அபிசீனி அடிமையா? உமர் வந்து அபிசீனி அடிமையா? உஸ்மான் வந்து அபிசீனி அடிமையா? அலி வந்து அபிசீனி அடிமையா? அப்துல் மலிக் அபிசீனி அடிமையா? அவருடைய 4 புதல்வர்கள் அபிசீனி அடிமையா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அபிசீனி அடிமையா? அப்துல்லா இப்னு ஜுபைர் அபிசீனி அடிமையா? அப்துல் மலிக்குடைய பேரன் வந்து அபிசீனி ஒருத்தர் கிடையாது. இந்த 12 பேர்ல யாரும் அபிசீனி அடிமை கிடையாது. அதே மாதிரி அந்த 4 கலீஃபான்னு வச்சுக்கிட்டால் அவங்க யார் அபிசீனி அடிமை கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்ட அந்த கான்செப்ட்ல, அந்த ஹதீஸ்ல, வேற ஒரு ஹதீஸ்ல இல்ல, அந்த ஹதீஸ்லயே ஒரு சில அறிவிப்புகள்ல என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்கன்னு கேட்டா, ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனி அடிமையாக இருந்தாலும் சரி அவர் கட்டுப்பட்டு நடங்க. அப்ப அபிசீனி அடிமை யாருமே இந்த 12 பேர்ல வரல. அப்ப என்ன இதை சொல்ல வர்றாங்க தெரியுமா? ஆட்சியாளனுக்கு கட்டுப்படுவதை சொல்ல வர்றாங்க. ஆட்சியாளர் இந்த 12 பேர் அல்லாமல் வரலாம், நேர நல்ல ஆட்சி பண்றாரா, அவர் அபிசீனி அடிமையா தான் இருக்கிறாரா, அது உனக்கு கவலை கிடையாது, அவர் கட்டுப்பட்டு நட. அபிசீனி அடிமையா இருந்தாலும் கட்டுப்பட்டு நட என்று எங்க இருக்குன்னு கேட்டா, அது வந்து அதாவது இப்னு மாஜாவுல 43வது ஹதீஸ்ல இருக்கிறது, முஸ்னத் அஹ்மதுல 16,000 இதுலயே இது தொடர்ச்சியாகவே என்னுடைய சுன்னத்தையும்
குலபாய ராஷ்தீன்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் சொல்றாங்கல்ல, அதுல அந்த ஹதீஸுக்கு உள்ளே வருகிறது வலைக்கும் தாத்தி ஒயின் அபதன் ஹபஷியன், ஹபஷி அடிமையாக இருந்தாலும் அவர் கட்டுப்படுமாறு உங்களுக்கு நான் வந்து வலியுறுத்துகிறேன். அகமதுல வந்து 16,519 ஹதீஸ்ல இருக்கிறது, 16,521 ஹதீஸ்ல இருக்கிறது, இந்த அதே மாதிரி 16,522 ஹதீஸ்ல இருக்கிறது, தாரிமியில 95வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப சுன்னத் என் சுன்னத்தையும் சுன்னத்துல் குலபாயின் ராஷிதீன்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது இவ்வளவு சேர்த்து சொல்றாங்க. நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்க. அவங்க அபிசினி அடிமையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சஹாபியா இருக்க முடியாது. சஹாபாக்கள் ஆட்சியில் இருந்த 4 பேருமே அபிசினி அடிமையா இருக்கல. யாராவும் இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம், நம்ம காலத்துல உண்டாகலாம். நம்ம காலத்துல கூட ஒரு அபிசினி அடிமை வந்து நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடியவராக உண்டாகி விடலாம். அவருக்கு நீங்க கட்டுப்படுங்க அர்த்தமாகுது. அப்ப இது மார்க்க விஷயத்துக்கு இல்ல, ஆட்சிக்கு வந்து விட்டார் என்பதற்காக கட்டுப்படுறது, ஆட்சியுடைய தலைமையை உடைச்சிடக் கூடாது என்பதற்காக கட்டுப்படுவது, இஸ்லாத்துக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிவிட்டால் அதை செதுச்சிடக்கூடாது என்பதற்காக கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு தான் இந்த ஹதீஸ் பயன்படுத்தப்படுதே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மார்க்கத்தில் கட்டுப்படுறதுக்காக சொல்லப்படவே இல்லை. அதனால இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டோமே. ஆனால் அப்ப சுன்னத்துல் குலபாய ராஷிதீன்களுடைய சுன்னத்து என்று சொன்ன ரசூலுல்லாஹ் உண்மை, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆட்சியாளர்கள் என்ற முறையில நேர்வழியான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபாக்கள் நிறைய பேர் வருவார்கள். அப்படி யாரெல்லாம் வருகிறார்களோ அது நாளா இருக்கின்ற விஷயம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த 12 கூட இருக்கலாம். இது இல்லாம அபிசினி அடிமையா இருந்தாலும் சரிங்கிறாங்களே, அந்த கான்செப்ட்ல போனீங்கன்னா இன்னும் அதிகமான பேராகவும் இருக்கலாம், வேற யாரா வேண்டாலும் இருக்கலாம். நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய கலீஃபாக்கள் உங்களுக்கு வந்தார்களே ஆனால் அவங்க சொல்லையும் கேட்டு நடங்க. வேலை கேட்கறது அவங்க சொல்ல மார்க்கத்திலையா? நல்ல ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபா வந்து லொஹருக்கு 2 ரக்காத்துனா கேட்கறதா? நல்ல ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபா வந்து நீங்க பாங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா கேட்கறதா? அப்ப எதுல கேட்கறது? இந்த மாதிரி விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள்ல வந்து வீட்டை ரோட்டை அடைச்சு கட்டுறீங்க, ரோட்டுக்கு இடம் பத்தலப்பா, ஆளுக்கு 10 அடி உள்ள விடுங்கன்னு சொல்றாரு, விட்டுக்கிற வேண்டியதுதான். ரோட்டுக்கு அந்த காலத்துல மாட்டு வண்டி போட்டாங்க, இப்ப காரு விளையாடலாம் போக முடியல, ரோடு சின்னதா இருக்குது, எல்லாரும் இந்த பக்கம் 10 அடி தள்ளு, அந்த பக்கம் 10 அடி தள்ளுன்னு ஒரு ஜனாதிபதி நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர் வந்து ரோட்டை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக உத்தரவு போடுவாரு. அதெல்லாம் முடியாது, இப்படிலாம் பண்ணாதீங்க, கட்டுப்பட்டு போங்க, நல்லதுக்கு தான், பொதுமக்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. நல்ல ஆட்சியாளர் சொல்லும் பொழுது நல்ல நோக்கத்துக்கு தான் சட்டங்களை போடுவாங்க, அது கட்டுப்படு. இதுதான் அர்த்தமே தவிர தீனுக்கோ இபாதத்துக்கோ இல்ல. தொழுகை நோம்புக்கெல்லாம் கிடையாது, திக்ருக்கு தஸ்பீஹ்க்கெல்லாம் கிடையாது, ஹலால் ஹராமுக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அல்லாஹ் புரிஞ்சு வச்சது, அது வஹீனால தீர்மானிக்கப்படும். எந்த குலபாய ராஷிதீன்களுக்கும் அதற்கான அதிகாரம் இல்லை என்பதை இதை வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, இதே கணக்கு பிரகாரமே எனக்கு பிறகு 2 கலீஃபா 2 பேரை பின்பற்றுங்க, இக்தது பில்லதீன் மின் பாதி அபூபக்கர் உமர், எனக்கு பிறகு வரக்கூடிய அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்ல சில ஹதீஸ் சரியானதும் இருக்கிறது, சில அறிவிப்பாளர்கள் தவறானது இருக்கிறாங்க. நம்ம தவறான விட்டுருவோம், சரியானது இருக்கிறது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அபூபக்கர் சொந்தமா உண்டாக்கி பண்ணா ஏத்துக்கிற அர்த்தமா? உமர் ஏதாவது மார்க்கத்தில் இல்லாம அவராக இட்டு கட்டி சொந்தமாக ஏதாவது செஞ்சார்னா அதை கேட்டுக்கிற அர்த்தமா? இல்ல, அவர் மகனை கேட்கலையே. உமர் வந்து மார்க்கத்தில் இல்லாம தமத்து ஹஜ் இல்லங்கிறாரு, அவர் மகன் மறுக்கிறாரு. உமர் வந்து நறுமணம் பூசுறதை பத்தி ஆட்சேபனை பண்றாரு, ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்களே. அப்ப அந்த அர்த்தம் கிடையாது, இவங்களையும் பின்பற்றலாம். சிறந்த நல்லாட்சியாளர்கள் சொல்வதாக இருந்தால் அபூபக்கர் உமருக்கு நிகரான நல்லாட்சியாளர்கள் யாரும் கிடையாது. அவங்களை பின்பற்றுறது என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஜனாதிபதி என்ற முறையில் ஒரு ஆர்டர் போட்டாங்களா, நான் போடுற ஆர்டர் மாதிரி அவங்க ஆர்டர் கட்டுப்பட்டு நடங்க. தீனுக்கு இல்ல, துன்யா விஷயத்தில் நான் ஒரு ஆர்டர் பண்ணா கட்டுப்பட மாட்டீங்களா? அந்த மாதிரி என்ன செய்யுங்க, நிர்வாக விஷயத்தில் கட்டுப்படுங்க. அதுதான் தவிர மொத்த குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தீர்களே ஆனால் இந்த அர்த்தத்தை அது மறுக்கும். எந்த அர்த்தத்தை? சஹாபி சொல்லலாம் கேட்டுக்கிறங்க, அபூபக்கர் சொன்னா கேளுங்க, உமர் சொன்னா கேளுங்க, உஸ்மான் சொன்னா கேளுங்க, அலி சொன்னா கேளுங்க, எந்த சஹாபி சொன்னாலும் கேளுங்க. இந்த கருத்தை மொத்த குர்ஆன் மறுக்கிறது. வஹியை பின்பற்றுங்க, மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்ச போதனை. அதனால இந்த கருத்துக்கள்ல இருந்து நம்ம விலக வேண்டும். இது அந்த அஸ்ஹாபி கன்னுஜூம் என்ற தொடர்ச்சியாக உள்ள செய்தி. அதுக்கப்புறம்